ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டுமாக இந்த வீடியோவுடாக உங்கள் யாவரையும் சந்திக்கிறதிலே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிறதை தம்முடைய வேதத்தில் இருந்து அவர் நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய உள்ளத்திலே அவர் உணர்த்தி இந்த உலகத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லும்படியாக எங்களுக்கு உணர்த்துகிற காரியங்களை அவருடைய வேதத்தில் இருந்து உங்களுக்கு சொல்ல இந்த நாளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். இது கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் பதிலாய் இருக்கும் என்பதை நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். மீண்டுமாக ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். அவருக்கு முன்பதாகவும் இதை கேட்கிற உங்கள் யாவருக்கு முன்பதாகவும் உங்களை தாழ்த்தி அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று அவரை உயர்த்தி எங்களை தாழ்த்தி இந்த காரியத்தை உங்களுக்கு அறிய தருகிறோம். இரண்டாவது வீடியோவிலே இந்த கொரோனா வைரஸுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்து வேதத்தில் இருந்து உங்களுக்கு நாங்கள் அறிய தந்திருந்தோம். அதே போலவே சரியாக 14ஆம் தேதி நம்முடைய இத்தாலி தேசத்திலே முதலாவது அறிக்கை வந்தது. 2 சிட்டிகளிலே தொற்று சைபர் என்று சொல்லி வந்தது. சரியாக 15ஆம் தேதி அரசாங்கத்தில் இந்த அறிக்கை வந்தது. மே மாதம் 4ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 4ஆம் தேதி இத்தாலியிலே காரியங்களை மறுபடியும் நிலைமையை சாதாரணமான நிலைக்கு ஆரம்பிக்க இருக்கிறோம் என்று அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதே போல 16ஆம் தேதி 3வது சிட்டியிலே தொற்று இல்லை என்கிற செய்தி வந்தது. இதை செய்தி பார்த்தவர்கள் அறிந்திருப்பீர்கள். ஆக தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இத்தாலியை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்து இத்தாலிக்கு இறங்கி இத்தாலியை அவர் நினைவு கூர்ந்து இந்த கொரோனா வைரஸின் கையில் இருந்து அவர் விடுவிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதே போலவே இலங்கை தேசத்திலும் வருகிற திங்கட்கிழமையில் இருந்து நிலைமை சாதாரணமான வளமைக்கு திரும்புகிறது என்று செய்திகளிலே போடப்பட்டதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அதே போல சரியாக கடந்த மாதம் 27ஆம் தேதி சீனாவிலே எங்கே இந்த வியாதி ஆரம்பித்ததோ அங்கே சரியாக 27ஆம் தேதி அவர்கள் எங்களுடைய நாட்டிலே கொரோனா வைரஸ் இல்லை என்று சொல்லி மூடின அந்த பட்டணத்தை மீண்டும் திறந்து தங்கள் தொழில்களை ஆரம்பித்ததை நாம் செய்திகளிலே பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். ஆக இந்த நாளிலே ஒன்றை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் இந்த பூமியை விட்டு குறைய ஆரம்பித்திருக்கிறது. அது சீக்கிரத்திலே முடிந்துவிட போகிறது. பலர் பலவிதமாய் இதை நமக்கு சொல்லுகிறார்கள். வருஷக்கணக்காய் நீடிக்க போகிறது, இந்த ஆபத்து பூமியை அழிக்க போகிறது, பல லட்சக்கணக்காய் மறிக்க போகிறார்கள், பல மில்லியன் கணக்காய் மறிக்க போகிறார்கள் என்று ஆரம்பத்தில் இருந்து விஞ்ஞானிகள் வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி நடக்க போகிறது இல்லை. இது முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை நாம் உறுதியாய் நம்புவோம். அப்படியே நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆக இந்த கொரோனா வைரஸ் முடிவுக்கு வந்துவிட்டதினால் நாம் பழைய நிலைமைக்கு திரும்பி நம்முடைய வாழ்க்கையை முந்தினது போலவே நாம் நடத்தி கொண்டு போகலாம் என்று ஒருவேளை நாம் எண்ணலாம். நன்றாய் செவி கொடுங்கள். இந்த வைரஸ் முடிந்து நிலைமை நோமலுக்கு வரப்போகிறது உண்மைதான். ஆனாலும் இந்த பூமிக்கு இனி வரும் காலங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்க போகிறது என்பதை நாம் வேதத்தில் இருந்து பார்க்க போகிறோம். இனி வரும் காலங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்க போகிறது, இனி வரும் காலங்களிலே இந்த பூமியில என்ன நடக்க போகிறது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இதற்கு முந்தின வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வேதம் நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிற யாவற்றை நமக்கு துல்லியமாய் எடுத்து காண்பிக்கிறது. இவ்வளவு துல்லியமாய் யாராலும் கணிக்க முடியாது. ஏனென்றால் வேதம் சகலத்தை நமக்கு அதனதன் காலத்திலே அது நாட்கள், நேரங்கள், வருஷங்கள், மாதங்களோடு நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது. இது குறிப்பாக்குதல் அல்ல, இது யோசியம் அல்ல, இது நமக்கு சாஸ்திரம் சொல்வது அல்ல. இப்படித்தான் நடக்கும் என்று உறுதியாய் நம்முடைய வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆகவே கொரோனா வைரஸின் கையிலிருந்து உலகம் தப்பிக்கொண்டது நல்ல விஷயம். ஆனால் இனிவரும் காலங்கள் எப்படி இருக்க போகிறது, அடுத்த என்னென்ன ஆபத்துக்கள் வரப்போகிறது, இந்த பூமியுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் வேதத்தில் இருந்து பார்க்க போகிறோம். பல ஆயிரம்
என்பதாக எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் இன்று இந்த பூமியிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறபடியினால வேதம் எவ்வளவு உண்மை, வேதமே சத்தியம் என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஆக இந்த செய்தி கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் தாழ்மையோடு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆக இனிவரும் காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் வேதத்தில் இருந்து அவருடைய வார்த்தையூடாக இப்பொழுது வாசிக்க போகிறோம். வேதத்திலே எபிரேயரின் புத்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே எபிரேயரின் புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. ஆக நாம் அந்த புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுவோம். புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் எழுதின நிருபத்திலே 12வது அதிகாரம், வேதம் கையில் உள்ளவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 25 இருந்து நாம் வாசிக்க கேட்போம். பேசுகிறதுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்தில் இருந்து பேசுகிறவருக்கு விட்டு விலகினால் எப்படி நாம் தப்பிப்போம்? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையூடாக சொல்லுகிறார், பரலோகத்தில் இருந்து பேசுகிற ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்காமல் போனால், அல்லது அவர் சொல்லுகிறதை நாம் கேட்காமல் நம்பாமல் அதற்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று ஒரு கேள்வியோடு இந்த வேத வசனம் நம்மை ஆரம்பித்து அழைத்து சொல்லுகிறது. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆண்டவர் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார், அவருடைய சத்தம், அவருடைய கிரியை இந்த பூமியை அசைய பண்ணிட்டான், இன்னும் அது அசைய பண்ணுவான். ஆக இனி வரும் காலங்கள் இந்த பூமி, இந்த வானம் அசைக்கப்பட போகிறது. இது ஒரு இடத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, அல்லது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, முழு உலகமும் அசைக்கப்பட போகிற காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். முழு உலகமும் அசைக்கப்படும். ஏன் இந்த அசைவு வருகிறது? நன்றாய் நாம் புரிந்து கொள்ளணும். ஏற்கனவே அவர் சொல்லுகிறார், பரலோகத்திலே இருந்து பேசுகிற ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்கணும். ஏன்? அது பரலோகத்தில் இருந்து வருகிற சத்தம், பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறாராம். ஆக பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமியில உள்ளவைகளை குறித்து நாங்கள் பேசுவது இல்லை. இதற்கு முன்பதாகவும் நாங்கள் பேசினதில்லை, இனியும் நாங்கள் பேச போகிறது இல்லை. காரணம், அதை உருவாக்கினது மனுஷர்களாகிய அல்லது மனுக்குலமாகிய நாங்களே அவைகளை உருவாக்கி அவைகளுக்கு சட்ட திட்டங்களை எழுதி அவைகளை பாதுகாக்கிறவர்களாய், சுமக்கிறவர்களாய், நடத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்வது, பரலோகத்தின் தேவன், பரலோகத்தில் இருந்து பேசுகிறவர், நம்மை எல்லாம் உருவாக்கினவர், இந்த வானம் இந்த பூமியை உருவாக்கினவர், இந்த பூமியில் உள்ள சகல சிருஷ்டிகளையும் உருவாக்கின நம்முடைய ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தரை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆக அவருடைய சத்தம் இந்த பூமியை அசைய பண்ணுவார். ஏன் அவர் இந்த பூமியை அசைய பண்ணணும்? இந்த பூமியை அவர் அசைக்கிறதன் நோக்கம் என்ன? எதற்காக இந்த பூமியை அவர் அசைய பண்ணுகிறார்? அதை தெளிவாக வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. வேதம் என்ன சொல்லுகிறது? ஏன் இந்த பூமியை நம்முடைய பரலோகத்தின் தேவன் அசைக்கணும் அல்லது குலுக்கணும்? எதற்காக? வேதம் சொல்லுகிறது, அசை உள்ளவைகள் அல்லது
அல்லது உண்டாக்கப்பட்டவைகள் அல்லது உண்மை இல்லாதவைகள் அல்லது மாயைகள் அவைகள் இந்த பூமியை விட்டு விலகி போகணுமா? இந்த உலகத்துக்கு உண்மையை காண்பிக்க வேண்டியது தேவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் எது உண்மை? உண்மையான தெய்வம் யார்? அதே போல உண்மையான சபைகள் எப்படிப்பட்டவை? உண்மையான ஊழியக்காரன் யார்? உண்மையான கிறிஸ்தவ விசுவாசி யார்? உண்மையான தெய்வம் யார்? உண்மையான வழி ஏது? உண்மையான சத்தியம் ஏது? இந்த பூமியில உண்மை ஏது என்பதை இந்த பூமிக்கு அவர் வெளிக்காட்டும்படியாக வேதம் சொல்லுகிறது. பொய்யானவைகளை விலக்கி உண்மையை அவர் வெளியே கொண்டு வர வேண்டுமா? அதற்காகவே இந்த பூமியை தேவன் அசைக்க ஆரம்பித்திருக்கிறார். அது கொரோனா வைரஸாக இருக்கலாம், இயற்கையின் சீற்றமாக இருக்கலாம், வேறு விதமான நோய்களாக இருக்கலாம், பஞ்சங்களாக இருக்கலாம், பூமி அதிர்ச்சிகளாக இருக்கலாம், யுத்தங்களாக இருக்கலாம், கொள்ளை நோய்களாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும், எந்த ரூபத்தில் வந்தாலும் அது இந்த பூமியை இனிவரும் காலங்களிலே அசைக்கத்தான் போகிறது. ஆகவே கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவருமாகிய மனுக்குலம் சற்று நிதானித்து நின்று சிந்திக்க வேண்டிய காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இனி வரும் காலங்கள் முந்தினால் போல் நான் நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், மாடி கட்டலாம், கோடி சேர்க்கலாம், சொத்துக்களை சேர்க்கலாம், நான் சந்தோஷமாக வாழலாம், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்று நாம் கற்பனை பண்ணிக் கொண்டே இருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸால தடப்பட்ட காரியங்களை கொரோனா வைரஸ் எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுது நாம் மீண்டும் ஆரம்பிக்கலாம். பழையபடி நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புவோம், பழைய காரியங்களை செய்வோம், பழைய காலத்தை போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். விட்டதை நாங்கள் மீண்டும் தொடருவோம். நாம் எதை செய்து வந்தோமோ அதையே தொடர்ந்தும் செய்வோம் என்று மனுக்குலம் மீண்டும் தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம், இனி வரும் காலங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சிந்திக்கிற காலம். என்ன சிந்தையா? அவர் என்ன செய்ய போகிறாரா? இந்த பூமியை அவர் அசைப்பார். இந்த பூமியில உள்ள அத்தனை காரியங்களையும் அவர் அசைப்பார். அசைக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு ஒரு உண்மை தெரியும். எது உண்மை எது பொய் என்பதை இந்த உலகம் புரிஞ்சு கொள்ளணுமா? ஆக ஏன் அசைக்கிறாரா? உண்மையை வெளியே கொண்டு வர, பொய்யை அவர் இந்த பூமிக்கு அதை உடைத்து இது பொய் இது உண்மை அல்ல என்று அந்த மாயை பூமிக்கு வெளிப்படுத்த. அதனாலதான் சொல்லுகிறேன், உண்மையான தெய்வம் யார் என்பதை இந்த பூமி அறிகிற காலம். உண்மையான வழி எது என்பதை இந்த பூமி அறிகிற காலம். உண்மையான சத்தியம் எது என்பதை இந்த பூமி அறிகிற காலம். உண்மையான சபை எது என்பதை இந்த பூமி அறிகிற காலம். உண்மையான ஊழியக்காரன் யார் என்பதை இந்த பூமி அறிகிற காலம். உண்மையான விசுவாசி அல்லது தேவனுடைய பிள்ளை அல்லது கிறிஸ்தவன் யார் என்பதை இந்த பூமி அறிகிற காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆகவே இனி வரும் காலங்கள் மனிதர்கள் இதுவரைக்கும் வாழ்ந்தது போல இனி வாழ முடியாத காரணம், முடிவு நெருங்கிவிட்டது, முடிவு சமீபமாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவேன் என்று 2000 வருஷங்களுக்கு முன்பதாக வாக்கு பண்ணி போனார். அவர் மரித்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் இந்த பூமியிலே அநேக 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தரிசனமாகி பரலோகத்துக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவர் எடுக்கப்பட்டு போகும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நான் எப்படி போனேனோ தேவ தூதர்கள் என்று சொல்லுகிறார்கள் மண்மக்களுக்கு, அவருடைய சீசர்களுக்கு, அவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். ஆக அவர் வருகிறதுக்கு முன்பதாக இந்த பூமியை அசைப்பார். அசை உள்ளவைகள், அதாவது அனித்தியமானவைகள், அதாவது உண்மை இல்லாதவைகள், அதாவது உண்டாக்கப்பட்டவைகள், அதாவது மாயையானவைகள், அதாவது போலியானவைகள் இந்த பூமியில வெளிக்கொண்டரப்பட வேண்டும். அது இந்த பூமிக்கு மிகவும் அவசியம். அப்பதான் பூமியில் உள்ள எல்லாருமே உண்மை எது என்பதை அறிந்து கொள்வோம். அப்படி ஆண்டவர் செய்யாத பட்சத்திலே இந்த பூமியில் உள்ள மனுமக்களுக்கு உண்மை எது என்று தெரியாது. ஆக தேவன் அசைப்பதன் நோக்கம் உண்மையை வெளியே கொண்டு வர. பொய் நிலைத்திருக்க முடியாது, பொய் இந்த பூமியை ஆளுகை செய்ய முடியாது, பொய் இந்த பூமிக்கு விடுதலையை கொடுக்க முடியாது,
பொய் இந்த பூமிக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. பொய் இந்த பூமியை பாதுகாக்க முடியாது. பொய் இந்த பூமியை ரட்சிக்க முடியாது. பொய் இந்த பூமியில் உள்ள மனுமக்களுக்கு ஆத்ம சாந்தியை அல்லது நித்திய ஜீவனை அல்லது நீடிய வாழ்வை கொடுக்க முடியாது. ஆக பொய்யை தெய்வம் அவர் உடைத்து வெளியே கொண்டு வந்து இது பொய் என்பதை காட்டணும். அதே போல உண்மை எது என்பதை காட்டணும். எப்படி ஒரு பொன் வியாபாரிக்கு முன்பதாக நாம் எவ்வளவு பொன்னை கொண்டு போனாலும், எவ்வளவு விதம் விதமாய் பல பல நிறைகளை கொண்டு போய் கொடுத்து இது உண்மையா பொய்யான்னு கேட்டா அவன் செய்கிற முதலாவது காரியம் இது பொன் என்று நம்புவதே இல்லை. அதை அவன் அக்கினியிலே போட்டு அல்லது நெருப்பிலே போட்டு பரிசோதித்து பார்த்து அவன் அதனுடைய உண்மையான பொருள் எவ்வளவு, அதிலே கலக்கப்பட்டிருந்த பொய்யான பொருட்கள் எவ்வளவு என்பதை நமக்கு அதை பிரித்து காட்டுவது போல இந்த பரலோகத்தின் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது அவர் பட்சிக்கிற அக்கினியாக இந்த பூமியில் இருக்கிற பொய்யுக்கும் உண்மைக்கும் வித்தியாசத்தை காட்டுகிற காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இனி வரும் காலங்கள் அது இந்த பூமி அசைகிற காலங்களாக இருக்கும். இந்த பூமி அசையும் பொழுது தேவன் அதனாலே மனுமக்களுக்கு புத்தியை சொல்லித் தருவார் அல்லது புத்தியை புகட்டுவார் அல்லது உண்மை எது என்பதை நமக்கு விளங்கப்படுவார். இது இந்த உலகத்துக்கு ஒரு உண்மையை காண்பிக்கும். அதே போல கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு உண்மையை காண்பிக்கும். இந்த செய்தி ரெண்டு பேருக்குமாய் பேசப்படுகிறது. முதலாவது இந்த உலகத்துக்கு அவர் எதை காண்பிக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். தேவன் இந்த பூமியை அசைய பண்ணும் பொழுது, தேவன் இந்த பூமியை தத்தளிக்க எழுப்பும் பொழுது, தேவன் இந்த பூமியை பிடித்து குலுக்கும் பொழுது இந்த பூமியிலே முதலாவது உலகம் ஒரு உண்மையை அறிந்து கொள்ளும். உலகம் முதலாவது உண்மையை அறிந்து கொள்ளும். பின்பதாக நாம் பார்ப்போம் கிறிஸ்தவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய குல தெய்வமாக சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பூமியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்மையை அறிந்து கொள்ளணும். ஆக ரெண்டு பகுதிக்குமாய் முதலாவது உலகத்துக்கும் இரண்டாவது கிறிஸ்தவர்களுக்குமாக ரெண்டு வேத பகுதியிலிருந்து உங்களோடு இந்த காரியத்தை நான் பேச வாஞ்சிக்கிறேன். கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு உங்களிடத்திலே கேட்டுக் கொள்ளுகிறேன். ஆக முதலாவது உலகத்துக்காக தேவன் இந்த பூமியை அசைக்கும் பொழுது, இனி வரும் காலங்கள் அசைக்கப்பட போகிறபடியினால தேவன் இந்த பூமியை அசைக்கும் பொழுது இந்த பூமியில என்ன நடக்கும் என்பதை நாம் ஏசாயா என்கிற புஸ்தகத்திலே, இந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஏசாயா 2வது அதிகாரத்திலே இருந்து நாம் பார்க்க போகிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே இருந்து நீங்கள் முழுவதையும் வாசித்து பார்க்கலாம். நாம் சுருக்கமாய் 8ஆம் வசனத்திலே இருந்து 2வது அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் தேசம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். சிறியவனும் குனிகிறார், பெரியவனும் படுகிறார். ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர். கர்த்தரின் பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்துக்கும் விலகி நீ கன்மலையின் மேல் ஒதுங்கி, கன்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளிந்து கொள். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். மனுஷரின் வீணாப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனனுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமான எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் லெபனானில் உள்ள ஓங்கிய எல்லா கேதுருக்கள் மேலும் பாசானில் உள்ள எல்லா கல்வாரி மரங்கள் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்கள் மேலும் உயரமான எல்லா மலைகள் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் கப்பல்கள் மேலும் எல்லா சித்திர வினோதங்கள் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போம். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழுப்பும் போது அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கும் விலகி கன்மலைகளிலும்
கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்துக்கும் விலகி கன்மலைகளிலும் வெடிப்புகளிலும் குன்றுகளிலும் சந்துகளிலும் புகுந்து கொள்வார்கள். மனுஷன் படிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூர்களுக்கும் துறிஞ்சுகளுக்கும் எரிந்து போடுவார் என்று வேதம் உலகத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. தெளிவாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இனி வரும் காலங்கள் அல்லது கடைசி காலங்களிலே ஆண்டவர் செய்ய போற காரியம், அவர் பூமியை தத்தளிக்கப்பட்ட, பூமியை அசைக்க அல்லது பூமியை குலுக்க எழுப்புவாராம் அல்லது இறங்கி வருவாராம். ஏன்? பரலோகத்தின் தேவனுக்கு வானத்தையும் பூமியையும் என்னையும் உங்களையும் உண்டாக்கின தேவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் மூல காரணமானவர் யாரு? யார் இதை உருவாக்கினவர்? இந்த பூமியின் சொந்தக்காரர் யாரு? இது எங்கே இருந்து உருவாக்கப்பட்டது? இன்றைக்கு ஒவ்வொரு மதத்தாரும் தந்தன் மதங்களிலே உருவாக்கப்பட்டதையாகவும் தங்களுடைய நம்பிக்கைகள் தான் இதை உருவாக்கினதாகவும், எங்கள் மதம் பெரிது, எங்கள் தெய்வங்கள் பெரிது, எங்கள் மார்க்கம் பெரிது, எங்கள் மதம் எங்கள் மார்க்கம் அது கல் தோன்றி மண் தோன்று முதல் தோன்றிற்று, எங்கள் வழிபாடுகள் எப்பொழுதோ தோன்றிற்று என்று பலவிதமான தத்துவங்களை, கட்டு கதைகளை, கற்பனைகளை எழுதி இந்த பூமியிலே நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் அவர் குலுக்குவார், இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் அவர் அசைப்பாரா, இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் அவர் அதம் பண்ண எழுப்புவாரா. ஆக இந்த குலுக்கல் கோபுரங்கள் மேல, இந்த பூமியில கட்டப்பட்டிருக்கிற கோபுரங்கள் மேல, அது எப்படிப்பட்ட பெரிய கோயிலாக இருக்கட்டும், பெரிய கட்டிடமாக இருக்கட்டும், மரங்கள் மேல, மலைகள் மேல, மலைகள்ல கட்டப்பட்டவைகள் மேல, எல்லா உயர்ந்த கப்பல்கள் மேல, எல்லாவற்றின் மேலும் அவருடைய அசைவு வருமா. எல்லாவற்றையும் குலுக்குவார், கோயில்களை குலுக்குவார், குளங்களை குலுக்குவார், மலைகளை குலுக்குவார், கோபுரங்களை குலுக்குவார், ஐஸ்வர்யவான்களை குலுக்குவார், பெரிய தனவந்தர்களை குலுக்குவார், சொத்து பத்து உள்ளவனை குலுக்குவார், ஞானிகளை குலுக்குவார், வைத்தியர்களை குலுக்குவார், விஞ்ஞானிகளை குலுக்குவார். எல்லாரையும் தேவன் அசைக்கிற காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். கொரோனா வைரஸ் உலகத்தில் உள்ள எல்லாரையும் அசைத்தது. இது ஒரு உதாரணம், இது ஒரு முன்னெச்சரிக்கை, இது உங்களுக்கு ஒரு டெஸ்ட். எப்படி இருக்கும் இனி வரும் காலம்? ஆக அது கொடிய காலம், பொல்லாங்கான காலமாக இருக்கிறது. அந்த காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் தான் உருவாக்கினவைகளை, தான் தனக்கென்று உருவாக்கின மதங்களை, மார்க்கங்களை, தெய்வங்களை, கட்டடங்களை, கோபுரங்களை, பொருட்களை எல்லாவற்றையும் கொண்டு போய் வீசி போடுவானா. எதுக்கு? தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, அதை கொண்டு போய் மூஞ்சூர்களுக்கும் துறிஞ்சிகளுக்கும் எரிந்து போடுவானா. ஏன்? இன்னொரு வேதம் சொல்லுகிறது, தான் உண்டாக்கினவைகளை எல்லாம் வீசி போட்டு தன்னை உண்டாக்கினவரை மனிதன் நோக்கி பார்க்கும் காலம் வரும். அந்த காலம் இப்பொழுது இந்த பூமிக்கு வந்திருக்கிறது. மனிதன் தான் உருவாக்கினவைகளை, தான் தெய்வமாக நம்பினவைகளை, அது பொன்னாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதனாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், அல்லது ஒரு பதவியாக இருக்கலாம், அல்லது எது வேண்டும் என்றாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இவைகளெல்லாம் இன்றைக்கு தெய்வத்தினுடைய ஸ்தானத்திலே வைத்து பார்க்கப்படுகிறது. மனிதனுடைய பாதத்திலே விழுந்து வணங்குகிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், வணக்கத்துக்கு உரியவர் ஒரே ஒருவர் தான், அவர் நம்முடைய பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். மனுஷனை மனுஷன் வணங்குவது அது தெய்வத்துக்கு செய்கிற ஒரு துரோகம் போல. ஏன்? மனிதன் தெய்வமாக மாற முடியாது. தெய்வத்துக்குரிய மகிமையை அவரால் உருவாக்கப்பட்ட மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே வணக்கத்துக்குரியவர், கனத்துக்குரியவர், தெய்வம் என்று மதிக்கப்பட வேண்டியவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தவிர இந்த பூமியிலே உருவாக்கப்பட்ட மனிதனோ அல்லது ஒரு பொருளோ அல்லது பொன்னோ அல்லது வெள்ளியோ அல்லது ஒரு விக்கிரகமோ அல்லது ஒரு கோயிலோ அல்லது ஒரு கோபுரமோ அல்லது ஒரு குளமோ வணக்கத்துக்கு உரியது அல்ல. காரணம், அது உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார்,
அசைக்கப்படும். ஆக இந்த உலகத்து மனிதர்கள் தப்பித்துக் கொள்ள அவர் சொல்லுகிறார், நீ எங்கே ஒளிந்து கொள்ளணுமா? கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திலே ஓடி சென்று ஒளிந்து கொள். மண்ணிலே இருக்கிறவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், மண்ணிலே இருக்கிறவர்களே, இந்த பூமியிலே வசிக்கிறவர்களே, நீங்க ஒளிந்து கொள்ள ஒரு இடம் உண்டு. அதுதான் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பாதத்திலே மாத்திரம்தான் நீ ஒளிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலிலே அவன் தங்குவானா. அவன் கர்த்தரை நோக்கி, கண்மலையாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நீரன் அடைக்கலம், நீரன் பாதுகாப்பு, நீரன் தஞ்சம், நீரன் கோட்டை, நீரன் துருகம் என்று சொல்லி சொல்லுவானா. அவனுக்கு இரவின் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் எல்லாம் வேறுடைய கண்ணிக்கும் அவன் விலக்கி பாதுகாக்கப்படுவானாம். யார்? கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே போய் மறைந்து கொள்ளுகிறவர். ஆகவேதான் சொல்லுகிறார், இந்த உலகத்திலோட மர்மங்களுக்கு வரப்போகிற அசைவிலே, வரப்போகிற ஆபத்திலே, இந்த உலகத்தின் உண்மை ஏது பொய் ஏது என்று மனிதகுலம் அறிந்து கொள்ள தேவன் இந்த பூமிக்கு அனுப்ப போகிற ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு ஆபத்திலும், ஒவ்வொரு குழுக்களையும் மனிதன் உண்மையை அறிந்து கொள்ள இது ஒரு சந்தர்ப்பம். நான் நம்பின கோயில் எனக்கு செவி கொடுக்கவில்லை, நான் நம்பின விக்கிரகம் என்னை காப்பாற்றவில்லை, அதுவே உடைந்து நொறுங்கி போயிருக்கிறது. நான் நம்பின கோபுரம் உடைந்து போயிருக்கிறது. நான் நம்பின மனிதர்கள் கைவிட்டு ஓடிவிட்டார்கள். அவர்களே தங்களை காப்பாற்றிக் கொள்ள வழி இல்லாமல் ஓடுகிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. விஞ்ஞானம் பொய்த்து விட்டது. அதே போல ஞானிகளும் பொய்த்து விட்டார்கள். ஜோசியருடைய யோசியம் அபத்தமாகி போனது. குறி சொல்லுகிறவர்கள் பணத்துக்காக அவருடைய குறி வீணாய் போனது. நான் நம்பின பணம், நான் நம்பின சொத்து, நான் நம்பின பதவி, நான் நம்பினவைகள் எல்லாம் குலுக்கப்படும் பொழுது மனிதனுக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன? இவைகள் எல்லாம் என்னை காப்பாற்ற முடியாதவைகள், இவைகள் எல்லாம் அழியக்கூடியவை, இவையெல்லாம் அசையக்கூடியவை, இவையெல்லாம் மாயை அல்லது இவைகள் எல்லாம் பொய், இவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்ட வஸ்துக்கள் அல்லது உருவாக்கப்பட்ட சிருஷ்டி என்பதை மனிதன் புரிந்து என்னை உருவாக்கின கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு நான் ஓடி போகிற சந்தர்ப்பம் என்பதை புரிந்து கொள்ளத்தான் இந்த காரியங்கள் இந்த பூமியிலே வரப்போகிறது. ஆக வருங்காலங்களிலே நான் வீடு கட்டலாம், பணம் கோடி சேர்க்கலாம், நான் இதற்கு முதல் வாழ்ந்தது போல வாழலாம் என்று நாம் எப்பொழுது கொரோனா வைரஸ் முடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம். விட்டதை தொடரும், நான் நிறுத்தினதை மீண்டும் தொடரவும், நான் செய்ய நினைத்ததை தொடர்ந்து செய்யவும் நாம் யோசிக்கிறோம். பிரியமானவர்களே, இனி வரும் காலங்கள் இப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை வேதத்தில் இருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சிந்திக்கும்படியாக இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் உண்மை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உண்மை என்ன என்பதை இந்த பூமிக்கு காட்ட வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு பரலோகத்தின் தேவனுக்கு உண்டு. ஆகவே பொய்யை அவர் விலக்கி உண்மை ஏது என்பதை இந்த பூமிக்கு தெரியப்படுத்தவே இந்த பூமியை அவர் அசைக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு எபிரேயர் புத்தகத்தில் வாசித்தேன். அசை உள்ளவைகள் அது விலக்கப்பட்டு அல்லது அழிந்து போகும்படியாக, மாயானவைகள் விலகி போகும்படியாக, உண்மை அற்றவைகள் விலகி போகும்படியாக, உண்மையும் நித்தியமானதும் நிரந்தரமானதும் நிலைக்க போகிறதும் இந்த பூமியிலே வெளியே வரும்படியாக தேவன் இந்த பூமியை இனி வரும் காலங்களிலே அசைக்க போகிறார். ஆக இதை எனக்கு அன்பான உலகத்து மருமக்களே, இதை சிந்தியுங்கள் என்று உங்கள் சிந்தனைக்கு இதை விட்டு விடுகிறேன். வரப்போகிற அசைவுகளுக்கு, வரப்போகிற அழிவுகளுக்கு, வரப்போகிற ஆபத்துக்களுக்கு எல்லாம் நாம் விலகி நாம் தப்பி இருக்கணும் என்றால் வேதம் சொல்லுகிறது, நீ ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு இடம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதமே. வேறு எந்த இடமும் நமக்கு இல்லை என்பதை உறுதியாய் உலக மக்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவதாக, இந்த அசைவுகள் கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்யும்? வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த அசைவுகளை தேவன் கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இந்த அசைவுகளை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார்? கடைசி காலத்து சபை எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். கடைசி காலத்து சபை எப்படி இருக்கும்? ஆக 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே 1
சொல்லுகிறது, அவன் அவனுடைய வேலைப்பாடு எப்படி என்பதை, அதாவது ஒரு சபை எப்படிப்பட்டது, ஒரு ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன், ஒரு விசுவாசி அல்லது தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்டவன் என்பதை தேவன் இந்த அசைவுகளாலே பரிசோதிப்பாராம். அதை வேதம் சொல்லுகிறது, அக்கினி அவர்களை பரிசோதிக்கும். எதை ஆண்டவர் சொல்லுகிறார்? சபை. அடுத்தது ஊழியக்காரன், அடுத்தது தேவனுடைய பிள்ளை அல்லது கிறிஸ்தவன். ஆக சபையிலிருந்து ஊழியக்காரிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் வரைக்கும் தேவன் இந்த அசைவுகளால பரிசோதிப்பார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்றது, அக்கினி அவனவனுடைய வேலைப்பாடு எப்படிப்பட்டது என்பதை பரிசோதிக்கும். எப்படியா? பொன்னானது அக்கினியினால் பரிசோதிக்கப்படுகிறது போல ஒரு சபை எப்படிப்பட்டது, ஒரு ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன், ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவன் என்பதை அக்கினி பரிசோதிக்கும். அதாவது தேவன் இந்த பூமியிலே அனுப்ப போகிற அசைவுகள், குலுக்கங்கள், அவர் அனுப்ப போகிற அக்கினி இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு சபைகளையும், ஒவ்வொரு ஊழியக்காரனையும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அது பரிசோதித்து, இது உண்மையான சபை, இது உண்மையான ஊழியக்காரன், இது உண்மையான விசுவாசி என்று தேவன் முத்திரை போடுவார். எப்படியா? இது உண்மையான பொன் என்று அவர் சீல் குத்துவது போல. ஒரு தட்டால் அல்லது பொன் வேலை செய்கிறவர்கள் இது உண்மையான பொன் என்று சொல்லி, அதிலும் எத்தனை கரண்ட், இது 22 அல்லது 20 அல்லது 18 கரண்ட் ஆண்டவர்கள் சோதித்து முத்திரை சீல் பண்ணுவது போல தேவன் ஒவ்வொரு சபைகளுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவருடைய தரத்தை அவர்களுக்கே வெளிப்படுத்துகிற காலம்தான் இனி வரும் காலம். ஆகவேதான் ஏசாயாவிலே நாம் வாசித்த ஏசாயாவிலேயே ஒரு வசனத்தை வாசித்து நாம் அடுத்த காரியத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஏசாயா 33ஆம் அதிகாரம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை தத்தளிக்க, குலுக்க, அசைக்க, நான் சொன்னேன் அசைக்கப்படும், குலுக்கப்படும், பரிசோதிக்கப்படும். அவர் எழும்பும் போது, அவர் புறப்பட்டு வரும் பொழுது, ஏசாயா 33ஆவது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது, பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பதாக நம்மில் தரித்திருப்பவன் யார், நித்திய ஜுவாலைக்கு முன்பதாக நம்மில் தாவரிப்பவன் யார் என்கிறார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள், சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது, பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பதாக நம்மில் தரித்திருப்பவன் யார், நித்திய ஜுவாலைக்கு முன்பதாக நம்மில் தாவரிப்பவன் யார் என்கிறார்கள். ஆண்டவர் பூமியை தத்தளிக்க எழும்பும் பொழுது, குலுக்க எழும்பும் பொழுது, தம்முடைய அக்கினியை அனுப்பி இந்த பூமியை அவர் சுத்திகரிக்க, இந்த பூமியை அவர் விடவிட, இந்த பூமியில பொய்யை எரித்து உண்மையை வெளியே கொண்டு வர எழும்பும் பொழுது பூமிக்கு, உலகத்துக்கு என்ன நடக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு, சபைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை வேதம் சொல்லுகிறது. முதலாவது சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். சீயோன் என்பது சபை அல்லது தேவனை ஆராதிக்கிற, தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் தங்கி இருக்கிற இடம் சீயோன். ஆகவே இந்த அக்கினி, இந்த குலுக்கல், இந்த அசைவு வரும் பொழுது முதலாவது நடுக்கம் யாருக்கு பிடிக்கிறதா? சீயோனில் உள்ள பாவிகள், சீயோனில் உள்ள மாயக்காரர். ஆக எனக்கு அருமையான ஊழியக்காரர்களே, அருமையான சபைகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? அவர் இந்த பூமியை தத்தெடுக்க எழும்பும் பொழுது, இந்த பூமியை அவர் குலுக்க எழும்பும் பொழுது, இந்த பூமியை தம்முடைய அக்கினியை அனுப்ப அவர் எழும்பும் பொழுது, நம்மிலே அவருக்கு முன்பதாக நிலைநிற்கிறவன் யார்? அதாவது உண்மையான சபை ஏது? உண்மையான ஊழியக்காரன் யார்? உண்மையான தேவனுடைய பிள்ளை யார் என்பதை இந்த வரும் காலங்கள் இனம் காட்டப் போகிறது. இது ஒரு ஒளிவு மறைவான காரியம் அல்ல, ஏதோ 4 சிவருக்கு நடுவிலே முடிய போற காரியம் அல்ல. தேவன் உண்மையை இந்த பூமிக்கு அதை உடைத்து வெளியே காட்டுகிற ஒரு நீதி உள்ளவராக, பரிசுத்தம் உள்ளவராக, உண்மை உள்ளவராக
வாழுவோம். எத்தனை நாளைக்கு நாம் வேதம் சொல்லுகிறது போல பொய்யர்களாக இருப்போம்? எத்தனை நாளைக்கு நாம் மாயம் பண்ணி கொண்டு ஊழியக்காரராக சபைகளிலே சபையாக விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருப்போம்? ஆகவே தேவன் இதை பரிசோதித்து, இதை அசைத்து, இதை அவர் குலுக்கி உண்மையை வெளியே கொண்டு வருகிற காலம். அதாவது கோதுமை மணியை களஞ்சியத்திலும் பதர்களை அக்கினியிலும் போடும்படியாக அவர் புறப்பட்டு வருகிற காலம்தான் இனி வரும் காலம். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். காரணம், தேவன் இதை நமக்கு காண்பிக்காவிட்டால் நம்மாலேயே நம்மை புரிந்து கொள்ள முடியாது, நம்மாலேயே நம்மை அறிந்து கொள்ள முடியாது. என் சபை எப்படிப்பட்டது, ஊழியக்காரனாகிய நான் எப்படிப்பட்டவர், என் தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கே தெரியாது. எல்லாம் சரியாயிருக்கிறது போல, எல்லாம் சரியாயிருக்கிறது போல நமக்கு தோன்றும். என் சபை சரி, என் ஊழியம் சரி, என்னுடைய வாழ்க்கை சரி என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். காரணம், ஆண்டவர் கடைசி காலத்து சபை எப்படி இருக்கும் என்பதை தம்முடைய வேதத்திலே இருந்து நமக்கு காண்பித்திருக்கிறபடினால அந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு, வெளியே உள்ள உலக மக்கள் மத்தியிலும் அதே போல கிறிஸ்தவர்களாகிய நம் மத்தியிலும் அவர் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கடைசி சபை, 7வது சபை, கடைசி கால சபை எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அல்லது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிரமின்றி அனலமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால உன்னை நான் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். இதுதானா கடைசி கால சபையின் சூழல், ஊழியக்காரருடைய நிலை, தேவ பிள்ளையுடைய நிலை? அவர்கள் ரெண்டும் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல். அதை பார்க்கும் பொழுது, சபைகளை பார்க்கும் பொழுது இது உண்மையான சபை போலவும் தெரியும், அந்த நேரம் அது பொய்யான சபையாயிருக்கும். ஊழியக்காரரை பார்க்கும் பொழுது உண்மையான ஒரு ஊழியக்காரர் போல தெரியும், அந்த நேரம் அவன் பொய்யாயிருப்பார். விசுவாசிகளை பார்க்கும் பொழுது உண்மையான விசுவாசிகளை போல தெரியும், மறுபக்கத்தை பார்த்தால் பொய்யர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் சொல்ற, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, நீ ரெண்டு பக்கத்துக்கு மாறி மாறி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறபடினால உன்னை நான் வாங்கி பண்ணி போடுவேன். அதனாலே நீ அனலா அல்லது குளிரா என்று உனக்கு தெரிய பண்ண, அவர் நமக்கு தெரிய பண்ண, சபைகளுக்கு தெரிய பண்ண, ஊழியக்காரருக்கு தெரிய பண்ண, தேவ பிள்ளைகளுக்கு தெரிய பண்ண, இந்த பூமியை அவர் அசைக்கிற காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? நீ நிர்பாக்கியம் உள்ளவரும், நம்மை பார்த்து சொல்லுகிறார், பரிதவிக்கப்படத்தக்கவரும், தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியார். கவனித்துக் கொள்ளுங்கள், சபைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறது, நீ நிர்பாக்கியன், தரித்திரன், பரிதாபத்துக்குரியவர், மாத்திரமல்ல குருடன், மாத்திரமல்ல நிர்வாணியமாய் இருக்கிறதை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நீ அறியாமல். இதுதான் ஒரு பெரிய ஆபத்து கிறிஸ்தவ உலகத்தில். நாம் இருக்கிற நிலையை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் இருக்கிற நிலை சரி என்று எண்ணுகிறோம். ஒவ்வொரு சபையும் சொல்லுகிறது நான் சரி, ஊழியக்காரர் சொல்லுகிறார்கள் நாங்கள் செய்கிறது சரி, தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் நாங்கள் சரி. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சரியா பிள்ளையா என்பதை என் அக்கினி பரிசோதிக்கிற காலத்துக்குள்ளே நீங்களும் நாங்களும் வந்திருக்கிறோம். இனி வரும் காலங்கள் தேவனுடைய அக்கினி, தேவன் இந்த பூமியை அசைக்கும் பொழுது, குலுக்கும் பொழுது, தத்தளிக்கப்பட்டு எழும்பும் பொழுது, ஒவ்வொரு கிறிஸ்தவன், ஒவ்வொரு சபை, ஒவ்வொரு ஊழியக்காரனும் நான் சரியா பிள்ளையா என்பதை உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு வருகிறார். ஆகவேதான் ஏசாயா 33 பார்த்தோம், அந்த அக்கினி இயேசு கிறிஸ்துவின் முகத்திலிருந்து புறப்படுகிற அக்கினி வரும் பொழுது சீயோனில் இருக்கிற பாவிகள், சீயோனில் இருக்கிற மாயக்காரர், சீயோனில் இருக்கிற துரோகிகள், சீயோனிலே மறைந்திருக்கிறவர்கள், வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் பயந்து திகைத்து எப்படி அந்த அக்கினிக்கு முன்பதாக நிற்போம் என்று நடுங்குகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய மாயம் அவர்களை நடுங்க பண்ணுகிறது, அவனுடைய பொய் அவர்களை நடுங்க பண்ணுகிறது, அவருடைய உண்மையில்லாத தன்மை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை அவர்களை நடுங்க பண்ணுகிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி கால சபை குருடர்களாய் இருப்பார்களாம், பரிதவிக்கப்படத்தக்கவர்களாம், நிர்வாணிகளாய் இருப்பார்களாம், தங்களை ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்வார்கள்.
சொல்லுவார்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல், நீ அதை அறியவில்லை, உனக்கு அது தெரியாது. என்ன சொல்லுகிறோம்? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடினால நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இருக்கிற நிலையை நீ அறியாமல். சபையே, ஊழியக்காரனே, தேவனுடைய பிள்ளையே, நீ இருக்கிற நிலையை நீ அறியாமல், உன்னுடைய நிர்வாக்கியத்தை, பரிதபிக்கப்படத்தக்க நிலையை, உன்னுடைய குருட்டு தன்மையை, உன்னுடைய தரித்திரத்தை நீ உணராமல், நான் ஒரு குறைவும் இல்லை, எல்லாம் நிறைவா இருக்கிறது, நான் சரியாக இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், என் சபை சரியாக இருக்கிறது, என்னுடைய ஊழியம் சரியாக இருக்கிறது, என்னுடைய தேவ பிள்ளைகள் சரியாக இருக்கிறார்கள், நாங்கள் பரலோகத்துக்கு போவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பில புடமிட்டப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணம் அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ள உனக்கு வெண் வஸ்திரத்தை என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலத்து சபை இப்படித்தான் இருக்குமா? எல்லாரும் சொல்வார்கள், நாங்கள் சரி, யாரிடத்தில் யாரும் பேச முடியாத ஒரு சூழல் இருக்கும். நான் சொல்லுவேன், நான் செய்கிறது சரி, மற்ற சபைகள் சொல்லு, நாங்கள் செய்கிறது சரி, ஊழியக்காரர் சொல்வார்கள், நாங்கள் செய்கிறது சரி, தேவனுடைய பிள்ளைகள் சொல்வார்கள், நாங்கள் செய்கிறது சரி. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எது சரி, எது பிழை, எது உண்மை, எது பொய், எது பரிசுத்தம், எது பரிசுத்தம் போல காணப்படுகிற மாயை என்பதை காண்பிக்கும்படியாக அவர் இந்த பூமியை அசைய பண்ணுவார், பூமியை தத்தளிக்க பண்ணுவார், தம்முடைய அக்கினியை அனுப்புவார். அந்த அக்கினி வரும் பொழுது வேதம் சொன்னது, அது அந்த அக்கினி நம்மை பரிசோதிக்கும். அப்பொழுது நமக்கு தெரியும் உண்மையான சபை ஏது, உண்மையான ஊழியக்காரன் யார், உண்மையான தேவனுடைய பிள்ளை யார் என்பதை இனி வரும் காலங்கள் தெரியப்படுத்த போகிறது. அதை தேவன் பப்ளிக்காத்தான் செய்வார், அதை வெளிப்படையாகத்தான் செய்வார், அதை மறைவாக செய்ய மாட்டார். ஏனென்றால் இந்த உலகம் அதை அறிந்து கொள்ளணும். வரப்போர் ஆபத்தை கண்டு தேவ பிள்ளைகளே, நீ நானும் பயப்படுகிறோம் என்றால், ஊழியக்காரர்களே நாங்கள் பயப்படுகிறோம் என்றால், சபையே நாம் பயப்படுகிறோம் என்றால், நாம் இன்னும் அவருக்கு உண்மையாக இல்லை என்பது அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. என்ன சொல்லுகிறார்களா? வரப்போர் ஆபத்திலே எங்களுக்கு ஐயோ, வரப்போர் அக்கினியிலே எங்களுக்கு ஐயோ, கொரோனா வைரஸிலே எங்களுக்கு ஐயோ என்று அழுகிற எத்தனையோ பேர் உண்டு. கொரோனா வைரஸ் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளை தாக்குவதாய் கேள்விப்படுகிறோம், அவர்கள் மரித்து விட்டதாய் கூட கேள்விப்படுகிறோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எங்கே போய்விட்டது, அவருடைய பாதுகாப்பு எங்கே போய்விட்டது, அவருடைய பரிசுத்த ரத்தம் எங்கே போய்விட்டது. ஆக இந்த அக்கினி இனி வரப்போகிற காலம், அசைக்கிற காலம், குலுங்குகிற காலம், தத்தளிக்கிற காலம் வரும் பொழுது உண்மையான சபை நிலைத்து நிற்கும், உண்மையான தேவனுடைய பிள்ளை நிலைத்து நிற்பார், உன்னுடைய உண்மையான ஊழியக்காரர் நிலைத்து நிற்பார். மற்றவர்கள் எல்லாம் ஆடி போவார்கள், அல்லது காணாமல் போவார்கள், அல்லது அந்த அக்கினியினால் எரிக்கப்பட்டு போவார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் பட்சபாதம் இல்லாதவர், தேவனை யாரும் ஏமாற்ற முடியாது. சபையோ ஒரு ஊழியக்காரனோ ஒரு தேவ பிள்ளையோ தேவனை ஏமாற்றிவிட ஒரு நாள் முடியாது. மனுஷரை நாம் ஏமாற்றலாம், மனுஷனுக்கு உண்பதாக நாங்கள் மாயம் போடலாம், மனுஷனுக்கு உண்பதாக பேசுவது பொய்யராய் வாழலாம். மனுஷனுக்கு அது தெரியாது. எல்லாவற்றையும் காண்கிற தேவன் தம்முடைய அக்கினியை அனுப்பும் பொழுது, அக்கினியே பூமியில ஒரு முனை தொடக்கம் மறுமுனை வரைக்கும் பற்றி எரி என்று தன்னுடைய பரிசுத்தமாக்குகிற அக்கினியை அனுப்பும் பொழுது நாம் என்ன செய்வோம்? நாம் என்ன செய்வோம்? பேருக்கு சபையை கட்டலாமோ, இந்த தொழிலை ஆதாய தொழிலை மாற்றலாமோ, வயிற்று பிழைப்புக்காக, அல்லது இந்த சபை ஆரம்பித்து நான் பணம் சேகரிக்க, எனக்கு சொத்துக்களை சேர்க்க, எனக்கு காணிகளை வீடுகளை வாங்கி போட, என் பிள்ளையை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு படிப்பிக்க, என்னை கொழுக்க பண்ண நான் நினைக்கலாமோ? தேவ பிள்ளைகள் ஏதோ சபைக்கு வந்தால் போதும், சபையில் அமர்ந்து விட்டால் போதும், காணிக்க தசமா போட்டு விட்டால் போதும், பாஸ்டர்களை ஆசீர்வதிச்சுவார் என்று இருக்க முடியுமோ?
எப்படி நாம் வாழ முடியும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நம்முடைய நெற்றிகளிலே எழுதப்படுகிற வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போனால், உன்னதத்தின் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சாயலை தரித்துக் கொள்ளாமல் போனால், ஊழியக்காரர்கள் உன்னதத்தின் தேவனுடைய ஊழியம் என்று அதை பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் செய்யாமல் போனால், ஊழியத்தை லாப தொழிலாக, ஊழியத்தை ஒரு வியாபாரமாக, ஊழியத்தை தனக்கு லாபம் கிடைக்கிற, தனக்கு முதலீடு செய்கிற ஒரு தொழிலாக மாற்றுகிற ஊழியக்காரர்களும் சபைகளும் அதற்கு துணை போகிற எந்த மனிதரும் இந்த அக்கினியில தப்பி போறது இல்லை. இந்த அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் மனம் திரும்பாமல் போனால் இந்த அக்கினி அவர்களை பட்சிக்கும். இந்த அக்கினி அவர்களை எரித்து போடும். ஏனென்றால் உண்மை உள்ளவன் மட்டும்தான் இதிலே தப்பி வெளியில வருவான். அதாவது சுத்தப்பொன், அதாவது உண்மையான பரிசுத்தம் உள்ள சபை, உண்மையான பரிசுத்தம் உள்ள ஊழியக்காரன், உண்மையான பரிசுத்தம் உள்ள விசுவாசி மாத்திரமே இந்த அக்கினியிலிருந்து தப்பி வெளியிலே வருவான். வரும் பொழுது சாதாரணமாய் வரமாட்டான். அவன் சுத்த பொன்னாய் வெளியிலே வருவான். சுத்தமாய் வெளியே வருவான். அவன் சுத்த பொன்னாய் வெளியிலே வருவான். அவனை காணப்பட்ட சிறு சிறு கணிப்புகள் கூட அகற்றப்பட்டதாய் அக்கினி அவனை சுத்திகரித்து அவனை மினுக்கி வேதத்தில் புடமுட்ட பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று பக்தர் சொன்னது போல பொன்னாக வெளியே வருகிறதை நாம் காண முடியும். ஆக இனி வரும் காலங்கள் சாதாரணமானது அல்ல. தேவன் சபைகளை, ஊழியக்காரர்களை, தேவ பிள்ளைகளை புடமுட்டு எடுக்கிற காலம், அக்கினியிலே போட்டு எடுக்கிற காலம், அக்கினியிலே போட்டு பரிசோதித்து நமக்கு காண்பிக்கிற காலம் தான் இனி வரும் காலம். ஏனென்றால் கடைசி காலத்து சபை இன்றைக்கு அப்படியே இருக்கிறது. ஊழியக்காரர்களுக்கு தேவ பயம் இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு தேவ பயம் இல்லை, இல்லாமல் போயிட்டு யாரும் யாரையும் கேட்க முடியாது, கண்டிக்க முடியாது, புத்தி சொல்ல முடியாது. எல்லாமே தலைகீழாய் மாறிவிட்டது. இன்றைக்கு சபை ஒரு பொழுதுபோக்கு ஸ்தலமாக மாறிவிட்டது. சபை கூடணும், ஆராதிக்கணும், பாட்டு பாடணும், நல்லா உடுக்கணும், சாப்பிடணும், பொழுதுபோக்கு ஸ்தலங்களாய் மாறிவிட்டது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபையிலே இல்லை. கர்த்தருக்கு பரிசுத்தம் சபையிலே இல்லை. அவர் தம்மை சூழ்ந்திருக்கிற யாவராலும் அஞ்சப்படத்தக்கவர் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவானுடைய சபையிலே கர்த்தர் பயபக்திக்குரியவர். தம்மை சூழ்ந்திருக்கிற யாவராலும் அஞ்சப்படத்தக்கவரா. கர்த்தரை உங்கள் இதயத்தில் பரிசுத்தப்படுத்துங்க, அவருக்கே பயப்படுங்க என்று சொல்லுகிறதே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்ப்பார் என்று இன்றைக்கு எவன் கர்த்தருடைய சபையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறான், ஊழியக்காரன் நடுங்குகிறானோ அல்லது விசுவாசி நடுங்குகிறானோ, இன்றைக்கு எதிர்த்து பேசுகிறவர்களும் எதிர்த்து நிற்கிறவர்களும் தேவனுடைய வார்த்தையை பகைக்கிறவர்களும் தேவனுடைய வார்த்தைக்கு தங்கள் காதுகளை மூடுகிறவர்களும் தங்கள் இதயத்தை அடைத்துக் கொண்டு தங்கள் கண்களை மூடுகிறவர்களும் இந்த இன்றைக்கு சபையிலே, ஊழியத்திலே, பூமியிலே பெருகி இருக்கிறார்கள் அல்லவா? இதையெல்லாம் தேவன் சரிப்படுத்த அவர் அக்கினியை இந்த பூமிக்கு அனுப்புகிற காலம் இது. அசைவை இந்த பூமிக்கு கொடுக்கிற காலம் இது. மனுஷனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தன் உள்ளத்திலே வரும் வரைக்கும் இந்த அக்கினி அவனை சுட்டிருக்கும். நாம் தப்பித்துக் கொள்ள ஒரே வழி, பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை விட்டு செல்ல கடவோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நினைவுகளின் படி வாழ்ந்தது போதும், நமக்கென்று வாழ்ந்தது போதும், நமக்கென்று சேர்த்தது போதும். தேவனுக்கென்று வாழ, அவருடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய சுவிசேஷத்துக்கு, அவருடைய மேன்மைக்கென்று, அவருடைய மகிமைக்கென்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய நாமம் வானத்திலும் பூமிக்கு மேலானது. என்னுடைய நாமம், என்னுடைய மகிமை வானத்துக்கும் பூமிக்கும் மேலானதாம். அதனால்தான் வேதம் சொல்வது பூமியில் உள்ள யாவரும் கர்த்தரை மகிமைப்படுத்தணுமா. எல்லாருமே அவரை மகிமைப்படுத்தணும். மகிமை கர்த்தருக்குரியது. அதை எந்த மனிதனும் எடுக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், மகிமையை நான் வேறொருவருக்கு கொடே. நான் எரிச்சல் உள்ள தேவன், நான் பட்சிக்கிற அக்கினி. வேதம் சொல்வது எபிரேயரில் நான் உங்களுக்கு முதலாவது வாசித்தேன். தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறபடிதான் நடுக்கத்தோடு, பயத்தோடு, பக்தியோடு அவரிடத்திலே கிட்டு சேர கடவோம். அருமையான சபைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாவரையும் என்னை உட்படுத்தி கேட்கிறேன். நாம் தேவனுக்கு பயப்படும் பயத்தான், தேவனுக்கு நடுங்கிற நடுக்கத்தான் பக்தியினால் நிறையப்படுவோம். உண்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்வோம். பொய்யை தூக்கி வீசுவோம். அந்த இடத்திலே செய்யப்படுகிற வெளியே சொல்ல வெட்கமான காரியங்களை தூக்கி வீசுவோம். மறைமுகமாய் செய்கிற காரியங்களை தூக்கி வீசுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தையை பகைக்காதிருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை பின்னாக நாம் எறிந்து கூடாதபடி அதை முன்னுக்கு வைப்போம். கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுவோம். ஆண்டவர் சொன்னார், ஊழியக்காரரை நம்புங்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள் என்று. இன்றைக்கு அது இல்லாமல் போய்விட்டது. எல்லாவற்றை அசட்டை பண்ணுகிற காலம்.
மனுஷர்கள் இந்த கடைசி காலத்திலே தற்பிரியராய், சுகபோக பிரியராய், இருமாப்புள்ளவர்களாய், அகந்தை உள்ளவர்களாய், நல்லவர்களை தூசிக்கிறவர்களாய், நல்லவர்களை பகைக்கிறவர்களாய், தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார், கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட கொடியவர்கள் தோன்றுவார்கள். ஆக இது இன்றைக்கு நம்முடைய சபையை, ஊழியர்களை, தேவ பிள்ளைகளை பிடித்திருக்கிறது தான் இந்த அக்கினி வர வேண்டிய அவசியத்தை நமக்கு காண்பிக்கிறது. நாம் சரி என்று நாம் எல்லாரும் மார்பு தட்டி சொல்லுகிறோமே, என் சபை சரி என்று சொல்லுகிறோமே, என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறது என்று சொல்லுகிறோமே, என் ஊழியம் சரி என்று சொல்லுகிறோமே, அக்கினி அதை வெளிப்படுத்தும். அக்கினி அதை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும். அப்பொழுது தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிறதை நீ அறியாமல் இருக்கிறார். சபையே, ஊழியக்காரனே, தேவனுடைய பிள்ளையே, கடைசி கால சபை தான் இருக்கிற சூழலை அறியாமல் இருக்கிறதா? நான் என்ன சூழல்ல இருக்கிறேன் என்பதை அறியாமல் தங்களுக்குள்ள என்ன சொல்லிக் கொள்கிறார்களா? எங்களுக்கு ஒரு குறை இல்லை, எங்களுக்கு எல்லாம் நிறைவா இருக்கு, நாங்கள் சரியா இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், எங்களை போல ஒருவர் பரிசுத்தர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை இல்லை, அது உண்மையா என்பதை என் அக்கினி பரிசோதிக்க போகிறது. கொரோனா வைரஸ் உன்னை பரிசோதிக்கும், இனி வரப்போற ஆபத்துகள் உன்னை பரிசோதிக்கும், இனி வரப்போற அசங்கள் உன்னை பரிசோதிக்கும், இனி வரப்போற தத்தளிப்புகள் உன்னை பரிசோதிக்கும். அப்பொழுது உனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன், அல்லது உன்னுடைய சபை எப்படிப்பட்டது, அப்பொழுது என்னுடைய ஊழியம் எப்படிப்பட்டது என்பதை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள தேவன் இந்த பூமியை அசைக்க போகிறார். இதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம். யாரை குற்றப்படுத்தல, யாரை நியாயத்திற்காக, எல்லாரையும் தேவன் நேசிக்கிறபடினால் கடைசி கால சபைக்கு அவர் சொல்லுகிறார், இத்தனை வார்த்தைகளை சொல்லிவிட்டு, எவனை எல்லாம் தெய்வம் நேசிக்கிறாரோ அவனை எல்லாம் அவர் கடிந்து சிக்ஷிக்கிறார், புத்தி சொல்லுகிறார், திருத்துகிறார், அறிவு சொல்லுகிறார். எவனை எல்லாம் நேசிக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் அவர் புத்தி சொல்லுகிறாரா? தேவன் நம்மை நேசிக்கிறார், அதை மறந்து போகாதிருங்க. தன் ஜீவனை, தன் ரத்தத்தை கிரியமாய் கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்ட தேவன் நாம் கெட்டு போது ஒரு நாள் அவர் விரும்ப மாட்டார். ஆகவே நமக்கு அன்பாய் சொல்லி, ஆதரவாய் சொல்லி, தயவாய் சொல்லி, கெஞ்சி கூப்பிட்டு, அழைத்து பார்த்து, அழுது பார்த்து, எல்லாம் செய்து பார்த்து முடியவில்லையா? கடைசியாக அவர் தன்னுடைய கோபம் என்கிற விளாற்றை எடுத்து நம்மை சிக்ஷிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அதை உணர்ந்து நாம் கர்த்தரண்டைக்கு மனம் திரும்ப கிடவோம். வரப்போகிற காலங்களிலே இந்த பூமி அசைக்கப்பட போகிறது. இந்த பூமியில் உள்ள அனைத்தும் அசைக்கப்பட போகிறது. அந்த அசையிலே நானும் நீங்களும் நிலைத்து நிற்கணும் என்றால் அசையாதபடி உண்மையை பற்றி கொள்ள கடவோம். உண்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையில நிலைநிறுத்துவோம். உண்மையா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள் அமைத்துக் கொள்வோம். பொய்யை சீ என்று வீசி போடுவோம். உண்மைக்கு நேராக திரும்புவோம். அதுதான் வேதமே சத்தியம், வேதமே உண்மை, வேற ஒன்றும் உண்மை இல்லை. அவருடைய வேதத்துக்கு நேராக நாம் திரும்பி பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய பாதத்தை கிட்டி நெருங்கி சேருவோம் என்று சொல்லி இந்த வார்த்தையை உங்கள் நடுவிலே நான் உங்கள் சிந்தைக்கு விட்டேன். இதை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து கிருபையும் சமாதானமும் பரிசுத்தமும் உங்களில் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. திறந்தால் அடைப்பவனில்லை, நீர் கட்டினான் அதை இடிப்பவனில்லை. நீ திறந்தால்
அடைப்பவனில்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவனில்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவனில்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவனில்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானில் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானில் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்த செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். ஆரோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசியின் சுவாசத்த செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். ஆரோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம்முள்ளே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம்முள்ளே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை.
இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் இல்லை